ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இதுதான் எங்கள் வீட்டுக்காரங்க நீங்கள் படிப்பாரு இல்லை லோனு தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்துட்டாங்க. இன்னும் லோன் தரேன் 6000 ரூபா கட்டுங்க லோனு தரேன்னு சொல்லிட்டு மேடம் சாருன்னு கட்டுங்க சார் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி வச்சாங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன்மலை மட்டப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த அசோக்குமார் லோன் தருவதாக கூறி ஏமாற்றிய ஸ்பாம் கும்பலால் 15,50,000 ரூபாய் பறிபோனதாக புகார் அளித்துள்ளார். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கைக்குழந்தையுடன் கண்ணீர் மல்க புகார் அளித்த அவர் உடனடி நடவடிக்கை எடுக்க கோரியுள்ளார். கடந்த ஆண்டு ஜூலை முதல் 2026 ஏப்ரல் வரை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர்கள் அசோக்குமாருக்கு பர்சனல் லோன் வந்துள்ளது என கூறியுள்ளனர். இன்சூரன்ஸ் மற்றும் டாக்குமெண்ட் சார்ஜ் என்ற பெயரில் சிறுக பணம் கேட்டு ஜிபே மற்றும் வங்கி கணக்குகள் வழியாக மொத்தம் 15,50,000 ரூபாய் ஏமாற்றியுள்ளனர். ஒரு கட்டத்தில் சந்தேகமடைந்த அசோக்குமார் அந்த எண்ணுக்கு அழைத்தபோது அந்த மொபைல் சுவிட்ச் ஆஃப் நிலையில் இருந்தது. இதையடுத்து கடந்த மே மாதமே மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்ததாக அவர் தெரிவித்துள்ளார். ஆனால் முறையான வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என குற்றம் சாட்டப்படுகிறது. மீண்டும் எஸ்பி அலுவலகத்திற்கு கைக்குழந்தையுடன் வந்த அசோக்குமார் லோன் தருவதாக கூறி என்னை ஏமாற்றினர், என் பணத்தை மீட்டு தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கண்ணீருடன் வேண்டுகோள் விடுத்தார். அவர் அனுப்பிய பணம் அனைத்தும் சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர்களின் வங்கி கணக்குகளுக்கு சென்றுள்ளதாகவும் புகார் மனுவில் குறிப்பிட்டுள்ளார். மலைவாழ் மக்களை குறிவைத்து ஸ்பாம் கும்பல்கள் லோன் என்ற பெயரில் பணம் பறிக்கும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாகவும் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்டோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். கல்லூராமலை வட்டம் வெள்ளிமலை தாலுகா மட்டப்பட்டு கிராமம் அசோக்குமார் லோனு தரேன்னு சொல்லி என்னை ஏமாற்றி விட்டார்கள். பெத்னாயம்பாளையம் யூசியா பேங்க் மூலம் அவர்களை கண்டுபிடித்தேன். பெத்னாயம்பாளையம் யூனியன் ஆஃப் முன்னாடி அவங்க வீடு எல்லாம் இருக்குது. என்னோட எந்த ரொம்ப கஷ்டங்களாக இருக்கிற அவங்களிடம் இருந்து என்னுடைய பேமெண்ட்டை மீட்டு தருமாறு நம்ம எஸ்பி ஆஃபீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறேன். அது பணத்தை மீட்டு தருமாறு எஸ்பி ஆஃபீஸிடம் தாழ்முறை கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு எஸ்பி ஆஃபீஸ் ஐயா அவர்கள் என் பணத்தை மீட்டு தருமாறு நான் தாழ்முறையும் கேட்டுக்கொள்கிறேன். நான் கஷ்டப்பட்டு நாங்கள் கூலிவாளிகள் இந்த விவசாயிக்காரர்கள் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறேன். எதில் பணம் போட்டீங்க, எப்படி பணம் போட்டீங்க? லோன் தரோன்னு சொல்லி ஏமாத்திட்டாங்க. எவ்வளோ நாளைக்குள்ள எவ்வளோ பணம் அமைச்சிருக்கீங்க? இப்போ போன வருஷம் 2025 7வது மாதத்துலேருந்து இந்த 21ஆம் தேதியிலேருந்து இந்த வருஷம் ஏப்ரல் மாதம் ஏப்ரல் மாதத்துல வரைக்கும் 5ஆம் தேதி வரைக்கும் பணம் போட்டுருங்க சார். எவ்வளோ போட்டுருக்கீங்க? 5,49,050 ரூபா சார். இப்போ இதில் போட்டீங்க? பூரா அக்கௌண்ட் மூலியமாகவும் ஜிபே மூலியமாகவும் அனுப்பியிருக்கேன் சார். புகார் எப்போ கொடுத்துட்டீங்க? புகார் 19/5/2026 புகார். காவல்துறை வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்களா? காவல்துறை வழக்கு பண்ணியிருக்காங்க. கூப்பிட்டு விசாரணை இது வரைக்கும் நடவடிக்கை எடுத்தாங்கன்னு தெரியல. நானும் அப்பப்போ விசாரித்து போயிட்டு இருக்கிறேன். சரி வாங்கிக்கலான்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. காவல்துறை அதிகாரிகள் இந்த மனுவை ஏற்றுக்கொண்டு என்னோட கஷ்டங்கள் புரிஞ்சு கொண்டு என்னோட பேமெண்ட்டை மீட்டு தருமாறு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இதுதான் எங்கள் வீட்டுக்காரங்க நீங்கள் படிப்பாரு இல்லை லோனு தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்துட்டாங்க. இன்னும் லோன் தரேன் 6000 ரூபா கட்டுங்க லோனு தரேன்னு சொல்லிட்டு மேடம் சாருன்னு கட்டுங்க சார் அப்படின்னு சொல்லி ஏமாத்தி வச்சாங்க. ஏமாத்திட்டு ஃபோன் பண்ணா ஃபோனே எடுக்கிறதில்ல. போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்பெனி அவங்க என்ன நடவடிக்கை எடுத்துக்கும் இல்லை. இது வரைக்கும் எடுத்துக்கணும் 2 டைம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். இது வரைக்கும் என்னாண்டி போலீஸ் ஸ்டேஷன் என்ன நடவடிக்கை எடுக்கல.
என்ன வேலை பண்றாரு உங்க வீட்டுக்காரர்? விவசாயம் காட்டு விவசாயம் தான் செய்யறாங்க எங்க வீட்டுக்காரர். எவ்வளவு பணம் கட்டியிருக்காரு இப்ப? 15 லட்சம் கட்டிருக்காங்க. என்னாண்டி லோன் போன் பண்ணாலும் போனே எடுக்கிறதுல என்னாண்டி இந்த இதுல போல் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க என்னாண்டி நடவடிக்கை எடுத்துக்க மாட்டாங்க. இப்ப அந்த லோன் பணம் கட்டிருக்கீங்களா? அவங்க நேர்ல பாத்துருக்கீங்களா? பாக்கல. ஆன்லைன் மூலமா தான் பேசி பழகி சார் கட்டுங்க சார், இது ஒண்ணுதாங்க சார், கட்டுங்க சார், கட்டுங்க சார், இது ஒண்ணுதான். சாயந்தரத்துக்குள்ள 6 மணிக்குள்ள லோன் வந்துடும் இப்படியே சொல்லி சொல்லி ஆளு இது பண்ணி கட்டி வச்சுட்டு இப்ப என்னன்னா போன் பண்ணாலும் போனே எடுக்கல. என்ன பண்ணணும் இப்ப உங்களுக்கு? எங்களுக்கு வந்து என்னால ஃபுல்லா பாதி வளவும் எங்களுக்கு ஆசை வந்து எங்க தட்டு பிள்ளையெல்லாம் காஞ்சி கருவாடுன்னு தூங்கிட்டு இந்த நாளால வெளில தூக்கிட்டு எங்க பிள்ளை கையில பாட்டு காட்டை வித்து போட்டு வித்தாங்க. வாடகை தாங்க சாடிக்கிறாங்க. வீட்டுக்காரங்க போனா கடைக்காரங்களாம் எப்படி தரமா கேக்குறாங்க. கடைக்கார தொல்லை தாங்க முடியுது. கட்டில் காணுது காலில் காணுதுனாலாம் வித்து அவங்க லோனு தருவாங்க. இந்த மாரி ஏதாவது ஒரு தொழில் செய்யலான்னு நாங்க இந்த மாரி செஞ்சு லோனு தராம இப்படியெல்லாம் ஏமாத்திட்டு மோசம் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஏமாத்திட்டாங்க. இந்த மாதிரி நாங்களும் 2-3 டைம் போயிட்டு அங்க இங்க சாலத்துல இங்க வந்து கம்பெனி என்னாண்டே நடவடிக்கை எடுத்துக்க மாட்டாரு. நாங்க பக்கத்துலேயே நாங்க இந்த மாதிரி சின்ன வீட்டுல இருக்கிறோம். கடங்காரம் தொல்லை தாங்க முடியல. வெளியில தான் தங்கிட்டு இருக்கிறோம். இன்ன வரைக்கும் தங்கிட்டு இருக்கிறோம். இங்க வந்து சொன்னா என்னாண்டி பாத்துக்கலாம்னு சொல்லிடுறாங்க. என்ன நடவடிக்கைன்னு எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. வீட்டுக்கு போனா என்னாண்டி கடங்காரம் தொல்லை தாங்க முடியல. வீட்டுல போன சாப்பாட்டு கூட வழி இல்லாம தவிக்கிறோம். எங்க பிள்ளைங்களெல்லாம் வச்சுக்கிட்டு ஏதாச்சும் பாதிக்கு அவங்க தந்தா எங்களுக்கு போதும் சார் சாப்பாடு. எங்க பிள்ளைங்களெல்லாம் அப்படியே தவிக்குது. அப்படியே அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.